ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் வந்து நிறைய சேவிங்ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நிறைய மணி சேவிங்ஸ் பற்றி டிப்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோல்டு எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி சேவ் பண்ணுறேன், எந்தெந்த இதை நான் இது வரைக்கும் நான் கடைப்பிடிச்சி எந்தெந்த மெத்தடை நான் வந்து இது வரைக்கும் கடைப்பிடிச்சி நான் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறேன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கண்டென்ட்டு உங்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு நான் எப்படி சேவ் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டு தான். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து நகைச்சீட்டு தான். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கெலாம் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட்டாக ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போட்டு நம்மளால் இப்போ விற்கிற விலைவாசிக்கு நகையை வந்து அஃபோர்டபுளாக போட்டு எடுக்க முடியாது. நகைச்சீட்டு போடும்போது நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜும் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து வருது. நம்ம மொத்தமாக ஒரு நகை எடுக்க போனோம்னா மேக்கிங் சார்ஜ் வந்து அதிகமாக தான் வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 பவுன் எடுக்க போகிறீங்கன்னா கூட ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் போட்டுருவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பெரிய பெரிய கடைங்கள்லாம் நான் சொல்கிறது. இந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சவரன் எடுத்தால் கூட நமக்கு லாபகரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களால் முடிகிற சேவிங்ஸை வந்து மந்த்லி பாருங்கள். ஒரு 3 மந்த்து வந்து வச்சு பாருங்கள். உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா மீறுதான்னு கூட பாருங்கள். அந்த 1000 ரூபாயை வந்து கோல்டு சேவிங்ஸில் போட்டு வைங்க. 3 மாதம் வரைக்கும் அந்த காசு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் சீட்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி அதில் போட்டுகிட்டே வாங்க. மந்த்லி ஒரு 1000 ரூபா, இல்லை உங்களால் முடியும்னா 5000 ரூபா போட முடிஞ்ச கூட மந்த்லி 5000 ரூபா போட்டுட்டு வந்தீங்கன்னா 10 மந்த்து கட்ட சொல்லுவாங்க. 11 மந்த்து 10 மந்த்லேயே மெச்சூரிட்டி ஆகிடும். 11 மந்த்து கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5000 ரூபாய் சேர்ந்து நீங்கள் ஒரு 11 மாதம் கட்டி முடித்த பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக போய் நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து நீங்கள் பே பண்ணி அந்த கட்டியிருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வருதோ 55,000 ரூபான்னா அதுக்கான கோல்டு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களோட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், 40,000 50 சவரன் வரைக்கும் நகை வந்து நம்ம வச்சுக்கணுன்றாங்க. நம்மளால் அவ்வளோ நகையை வந்து இப்போ விற்கிற விலைவாசிக்கு எடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 சவரனாவது நம்ம சேர்த்து வைக்கணும். நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மைண்டில் வந்து நாமளே ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் சேர்க்க முடியும். செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம் வாங்க. மொத்தமாக ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு சீட்டு போடுவோம். நம்ம வந்து லேடிஸ் வந்து பக்கத்தில் ஒரு குலுக்கல் சீட்டோ சின்னதாக கூட ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு போடுவோம். இல்லை ஒரு ஏலச்சீட்டை கூட நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒரு 50,000 ரூபாய் ஒரு மொத்த அமௌண்ட்டு உங்கள் கையில் வருது. இல்லை ஒரு ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து வரும் இல்லைங்களா, ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு மொத்தமாக ஒரு தங்கமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கூட நம்ம செலவு பார்த்துக்கலாம். சப்போஸ் நமக்கு 2 செலவு இருக்குது, தங்கம் வாங்கலாமா செலவு பண்ணலாமான்னு 2 ஆப்ஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கிக்கோங்க. அதை அடகில் வச்சு கூட நீங்கள் செலவை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் கட்டி மீட்டுக்கலாம். நான் அப்படின்னு நிறைய தடவை அந்த மாதிரி ஐடியா நான் பண்ணுவேன். மொத்தமாக அமௌண்ட்டு வந்தால் சரி டக்குன்னு ஒரு 1/2 பவுனோ 1/4 பவுனோ எடுத்து வச்சுருவேன். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3வது பாயிண்ட் வந்து பிறந்த நாள் விசேஷ நாள் நம்ம குழந்தைங்களுக்கு வரும் இல்லைங்களா, நான் அதை எழுதி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பிறந்த நாள் விசேஷ நாள் வரும்போது நீங்களாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மைண்டில் வந்து, இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம பர்த்டே கொண்டாடுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1 கிராமு 1/2 கிராமு இன்றைக்கி நிறைய வந்து மில்லி கிராம்லலாம் கூட காயின் வந்துருச்சு. அந்த மாதிரி காயின் சேவ் பண்ண பாருங்கள். விசேஷ நாள் நான் சொல்கிறது வந்து ஒரு தீபாவளி, ஒரு வரலட்சுமி பூஜை, அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு கோல்டு சென்டிமெண்ட்டாக எடுங்க. ஒரு அக்ஷய திருதி அந்த மாதிரிலாம் வருதுன்னா அதுக்கெலாம் நீங்கள் கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது சென்டிமெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும். 4th பாயிண்ட் வந்து கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணுறது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் மொத்தமாக எடுக்க முடியும். கோல்டு காயின் சேவ் பண்ணுற இது வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயின்ஸு எப்படி உண்டியல் சேவிங்ஸ் வந்து மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதுமாதிரி நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கோல்டு சேவிங்ஸ்ன்றது அவங்களுக்கு ஒரு அது ஒரு அது அவங்களுக்கு அது ஒரு பிடிச்சி பண்ணுவாங்க. என்டர்டைன்மெண்ட்டுன்றத விட அவங்க பிடிச்சி பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மந்த்லி ஒரு காயின் போய் வாங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கு எந்த எது பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, மில்லிகிராமில் கூட ஒரு காயின் வாங்கி வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் பண்ணி மொத்தமாக ஒரு நகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 5th பாயிண்ட் வந்து வரிசை செய்முறைன்னு ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து 1/4 பவுன் 1/2 பவுன் சில்லறையாக மோதிரம் கம்பல் அந்த மாதிரி செஞ்சு செய்கிறத விட வாங்கிக்கிறத விட அவங்கக்கிட்ட நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு அவங்க வந்து செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் சொந்த நம்ம ரிலேட்டிவாக தான் இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட நம்ம
கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காயினாக எடுத்துகிட்டு வந்து வைங்க, நாங்கள் மாற்றிக்க போகிறோம், ஒரே நகையை நாங்கள் மாற்றி எடுக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அப்படி தான் பண்ணிப்போம். எங்களுக்குள்ளே நாங்கள் அக்கா தங்கச்சிங்க எங்களுக்குள்ளே எதனா செஞ்சுக்கிறோன்னா, ஒன்று எங்களுக்கு அந்த 1 பவுன்லேயோ 1/2 பவுன்லேயோ நகை வேணும்னா வாங்கிப்போம். அந்த அளவுக்கு நகை வேணாம், நம்ம ஏதாவது பெரிய நகை ஒன்று எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிப்போம். காயினாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க, நாங்கள் வந்து மாற்றி மொத்தமாக ஒரு நகையை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு வந்த பொருளெல்லாம் போட்டு நாங்கள் மொத்தமாக நகை எடுத்துப்போம். ஏன்னா அதிகமாக நம்மளுக்கு தள்ளு போகாது. காயினு கொடுத்தா அப்படியே எடுத்துப்பாங்க. நம்மளும் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் நஷ்டம் இல்லை. இது 2 பேருக்குமே லாபகரமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6th பாயிண்ட் வந்து நம்ம நகையே வச்சு நம்ம எடுக்கலாமான்னு சொல்லிட்டு இது எனக்கு கமெண்ட்டாகவும் வந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எடுக்கலாம், எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லைனாக்கா கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு 5 பவுன் நகை இருக்குதுன்னா வச்சு ஒரு அதுக்கு தகுந்த அமௌண்ட்டில் நகையை எடுத்து வச்சுக்கிட்டு மாதம் மாதம் நம்ம வந்து நகையில் கட்டி நகையை மீட்டு எடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கும். இந்த இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.